Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 12 English Term 1 Sample Question Paper ஓட solutions பார்க்கலாம். இந்த வீடியோல நாம literature section பார்க்கலாம். மொத்தம் 30 questions இருக்கு. அதுல நீங்க 26 questions attempt பண்ணணும். இந்த question paper பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த லெசன்ஸில் வர டிஃபிகல்ட் வேர்ட்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. யாராவது வெறும் கதையை மட்டும் கேட்டுட்டு சம்மரி வீடியோ மட்டும் பார்த்துட்டு போய் அட்டெம்ப்ட் பண்ணலான்ட்டு நினைக்காதீங்க. அப்படி பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணலாம், ஒரு 50 to 60% உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் நல்ல ரேங்க்குக்கு எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைன் பை லைன் படித்தே ஆகணும். முக்கியமாக நிறைய வேர்ட் மீனிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். நம்ம சேனலில் CBSE Class 12 இங்கிலீஷோட எல்லா லெசன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அதில் லைன் பை லைன் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சம்மரி எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ கொஸ்டின்ஸை பார்க்கலாம். Read the given extract to attempt questions that follow. I have nothing else to do, he mutters, looking away. Go to school, I say glibly, realizing immediately how hollow the advice must sound. There is no school in my neighborhood. When they build one, I will go. If I start a school, will you come? I ask half jokingly. Yes, he says, smiling broadly. A few days later, I see him running up to me. Is your school ready? It takes longer to build a school, I say, embarrassed at having made a promise that was not meant. But promises like mine abound in every corner of his bleak world. In the passage, Lost Spring, Stories of Stolen Childhood லேருந்து எடுத்தது. Sometimes I find a rupee in the garbage. அதில் சாஹிப்பும் ரைட்டர் அனீஸ் ஜங்கும் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இது. Sahib's muttering and looking away suggested his A. Anger, B. Shyness, C. Embarrassment, D. Anxiety. ஆங்கர் அவன் கோவமாக இருந்தானா, ஷைனஸ் அவன் வெக்கப்பட்டானா, எம்பாரஸ்மெண்ட் அவன் சங்கடப்பட்டானா, ஆங்ஸைட்டினா அவன் கவலையாக இருந்தானா அப்படின்னு கேட்டால் சி எம்பாரஸ்மெண்ட் அவன் சங்கடப்பட்டு வேறு பக்கம் திரும்பிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் சி எம்பாரஸ்மெண்ட். Of the four meanings of glibly, select the option that matches in meaning with its usage in the extract. A. Showing a degree of informality. B. Lacking depth and substance. C. Being insincere and deceitful. D. Speaking with fluency. இதுக்கு ஆன்சர் B. Lacking depth and substance. glibly அப்படின்னா நம்ம சொல்கிறத நம்ம மீன் பண்ணாமல் சொல்கிறது, சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்கிறது. Question number 33. Who do you think Sahib is referring to as they in the given sentence? When they build one, I will go. A. Officials. B. The inhabitants. C. The teachers. D. The journalists. So இதுக்கு ஆன்சர் A. The officials. கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்கூல் கட்டினாங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறான். Question number 34. Select the option that lists the feelings and attitudes corresponding to the following. ஃபீலிங்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை. ஸோ கீழே இருக்கிறத படிச்சுட்டு இந்த கேரக்டர்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ஃபாலோயிங் ஆன்சர்ஸில் ஒன்று சூஸ் பண்ணணும். 1. I ask half jokingly. 2. He says smiling broadly. ஃபர்ஸ்ட் இது ரைட்டரோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருந்தது. செகண்ட் இது சாஹிப் ஸ்மைல் பண்ணும்போது அவனோட ஃபீலிங்கும் ஆட்டிடியூடும் எப்படி இருந்தது. ஆப்ஷன் A. பார்ட் arrogance, பார்ட் seriousness. B. பார்ட் amusement, பார்ட் irritation. 2. submissiveness. C. part concern, part hurt. 2. pride. D. part humor, part earnestness, self-belief. கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா சியும் டியும் ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பார்ட் கன்சர்ன் பார்ட் ஹர்ட்டும் கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ப்ரைடும் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் டி பார்த்தீங்கன்னா பார்ட் ஹியூமர், பார்ட் ஏர்னஸ்ட்னஸ் அப்படின்னா சீரியஸ்னஸ். ஹாஃப் ஜோக்கிங்லி அப்படின்னு வர்றதுனால பார்ட் ஹியூமர் தான் மோர் ஆப்டாக இருக்கும். அதனால இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. 1. part humor, part earnestness. 2. self-belief. ஸ்கூல் ஆரம்பித்தா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் மேலே அவனுக்கே செல்ஃப் பிலீஃப் இருக்குது. Question number 35. Select the option that lists reasons why Sahib's world has been called bleak. Bleak அப்படின்னா dark and depressing future. Option number 1. The absence of parental presence. 2. The poor socio-economic conditions. 3. His inability to address problems. 4.
his lack of life skills. 5. The denied opportunities of schooling. சாஹிபோட உலகத்தில் அவனோட எதிர்காலம் ரொம்ப இருண்டு போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இல்லாததான் நம்பர் 1. இல்லை, அவங்க அம்மாவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா, அவனால் அவனோட ப்ராப்ளம்ஸை அட்ரெஸ் பண்ண முடியல, அவனுக்கு அந்த எபிலிட்டி இல்லைன்னு போட்டிருக்காங்க. நம்பர் 4 வந்து அவனுக்கு லைஃபுக்கு தேவையான எபிலிட்டி டேலண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 5 இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 த புவர் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸும், நம்பர் 5 த டினைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஸ்கூலிங்கும் கரெக்டாக இருக்குது. அவன் ஸ்லம்மில் இருக்கான், அவனோட லிவிங் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவன் ரொம்ப புவராக இருக்கான், அதனால அவனால் ஸ்கூலுக்கு போக முடியல, அவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 and 5. அடுத்த டீப் வாட்டர் சாப்டர்லேருந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. Tiny vestiges of the old terror would return, but now I could frown and say to that terror, try to scare me well, here is to you, look. And off I would go for another length of the pool. This went on until July, but I was still not satisfied. I was not sure that all the terror had left. So I went to Lake Wentworth in New Hampshire, dived off a dock at Triggs Island and swam 2 miles across the lake to Stamp Act Island. I swam the crawl, breaststroke, side stroke and backstroke. Only once did the terror return. When I was in the middle of the lake, I put my face under and saw nothing but bottomless water. The old sensation returned in miniature. Question number 36. Why did Douglas go to swim at Lake Wentworth? Option A, to showcase his skills for all who had doubted him. B, to honor the efforts of his swimming instructor. C, to build on his ability of swimming in a natural water body. D, to know for sure that he had overcome his fear of drowning in water. இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் டி, to know for sure that he had overcome his fear of drowning in water. Question number 37. Select the option that lists the correct inference based on the information in the extract. Inference அப்படின்னா நீங்கள் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். A. Triggs Island and Stamp Act Island are both located in Lake Wentworth. இது கரெக்ட். லேக் வென்ட்வர்த்தில் தான் இந்த 2 ஐலண்டுமே இருக்குது. B. Lake Wentworth is a part of Triggs Island. இல்லை. C. Stamp Act Island is 2 miles away from New Hampshire. இல்லை. D. Lake Wentworth is connected via docks to New Hampshire. அதுவும் கிடையாது. So the correct option is option A. Question number 38. What was the reason for the return of terror? ஏன் அவர் திரும்ப பயந்தாரு? A. Superstitions about the dock at Triggs Island. ட்ரிக்ஸ் ஐலண்டில் இருக்க அந்த டாக், போட்லாம் கட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த பற்றி மக்கள்லாம் சொல்கிற ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கட்டுக்கதை, அதுதான் காரணமாக. B. Recent reports about drowning incidents. C. Prior drowning experiences. D. Warnings by experienced swimmers. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு தான். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரையர் ட்ரௌனிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஏற்கனவே அவர் ஒரு தடவை பீச்லேயும் ஒரு தடவை அந்த ஸ்விம்மிங் பூல்லையும் அவருக்கு இருந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு காரணம். Question number 39. Douglas mentions that the old sensation returned in miniature. He means that he felt the familiar feeling of fear. அவருக்கு வந்த பயம் எந்த மாதிரி வந்தது? A. At regular intervals. B. On a small scale. C. Repeatedly. D. Without notice. ஸோ இந்த மினியேச்சர்ன்ற வேர்ட்லேயே நமக்கு க்ளூ இருக்குது. On a small scale. So the correct answer is option B. Question number 40. How did Douglas handle the old sensation? A. Addressed it. B. Avoided it. C. Submitted to it. D. Stayed indifferent to it. ஓல்ட் சென்சேஷன் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருந்த பயம் திடீர்னு ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடு லேக்கில் இருக்கும்போது திரும்ப வருது அந்த ஓல்டு சென்சேஷன். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவர் பயப்படலை, அவாய்ட் பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபியர் கிட்ட பேசுகிறாரு, லுக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, addressed it. நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Read the given extract to attempt questions that follow. The tall girl with her weighed down head. The paper-seeming boy with rat's eyes. The stunted unlucky heir of twisted bones reciting a father's gnarled disease. His lesson from his desk
At back of the dim class, one unnoted, sweet and young, his eyes live in a dream. An elementary school classroom in a slum அப்படிங்கிற poemல இருந்து ஒரு stanza இங்க கொடுத்திருக்காங்க. Question number 41. The poet draws attention to the problem of blank while describing the boy as paper seeming. ஏன் poet அந்த boy பார்த்து paper seemingனு சொல்றாரு? paper மாதிரி தின்னா இருக்க ஒரு பையன். A. Malnutrition. B. Untidiness. C. Isolation. D. Abandonment. A. Malnutrition. அவன் ரொம்ப வீக்கா undernourished-ஆ இருக்கா. அதனால correct option வந்து A. Question number 42. Which option has the underlined phrase that applies the poetic device used for rat's eyes? அங்கேருந்து ஒரு பையனோட கண்ணை rat's eyes-ஓட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது என்ன poetic device அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இங்கே கம்பேரிசன் இருக்குது, ஆனால் ஆஸ் லைக்ன்ற வார்த்தையெல்லாம் இல்லைன்னொன்னே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு மெட்டஃபர்னு சொல்லிட்டு. He shut up like a clam when interrogated. அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னே ஒரு சிப்பி மாதிரி அவன் வாயை மூடிட்டான் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் லைக் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு சிமிலி. பி. She runs as swift as a gazelle. கெசால் அப்படிங்கிறது ஒரு மான், அவள் மான் மாதிரி வேகமாக ஓடுவா. இதுவும் ஒரு கம்பேரிசன், இங்கே ஆஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சிமிலி. அடுத்தது பாருங்கள். He is considered the black sheep of the family. அவனை அந்த ஃபேமிலியோட black sheep அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு கம்பேரிசன், இங்கே ஆஸ் இல்லை லைக் இல்லை. அடுத்ததையும் பார்த்துருவோம். டி. She ran away chattering with fear. இங்கே chattering பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சவுண்ட் வேர்ட், அதனால இது onomatopoeia. இங்கே யூஸ் பண்ணியிருக்க poetic device onomatopoeia. So who is the black sheep? Option C is the metaphor. 43. Select the correct option to fill the blank. The tall girl's head is weighed down due to the blank. Option A. Effect of diseases. Option B. Need for concentration. Option C. Desire to remain unnoticed. Option D. Burdens of poverty. So the correct answer is option D. Burdens of poverty. அவங்க ரொம்ப பாவர்ட்டியில் ஏழ்மையான நிலையில் இருக்கிறதுனால அந்த பாரத்தினால அந்த டால் கேர்ள் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கா. Question number 44. The literal meaning of reciting refers to delivering the lesson aloud. What does its figurative meaning refer to? Reciting a father's gnarled disease. அதில் reciting அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? A. Showing extra interest in the lesson. B. Carrying his father's disease. C. Resigning to his disease and condition. D. Voicing the poor conditions he lives in. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. கேரிங் ஹிஸ் ஃபாதர்ஸ் டிசீஸ். ரிசைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பன். இதுக்கு இன்னொரு மீனிங், அவன் அப்படியே அவனோட ஃபாதரோட டிசீஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கான். Question number 45. How does the unnoted pupil present a contrast to others? Unnoted pupil எப்படி மற்றவங்கள விட வித்தியாசமாக இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் ஏன் மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கான்? ஆப்ஷன் ஏ. He appears to be in a world of dreams. B. He struggles with the fulfillment of dreams. C. He seems taller than most. D. He sits in the dimmest part of the classroom. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. He appears to be in a world of dreams. அவன் கனவு கண்டுட்ருக்கான், தன்னோட ஃப்யூச்சரை பற்றி, தான் இருக்கிற அந்த சொசைட்டியை எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி அவன் ஒரு கனவு கண்டுட்ருக்கான். அது அவனோட கண்ணிலேயே தெரியுது, ஒரு ஷைன் அவனோட கண்ணில் இருக்குது. சில பேருக்கு ஆப்ஷன் டி டிம்மஸ்ட் பார்ட் ஆஃப் த கிளாஸில் இருக்கிறதுனால நோட் பண்ணலையா அப்படின்னு தோணும். அந்த கிளாஸ் ரூமே டிம்மாக தான் இருக்குது, அது ஆப்ஷன் கிடையாது. அவன் சும்மா உட்காந்து கனவு கண்டுட்ருக்கல, கிளாஸில் தூங்கிட்டு கனவு காணலை. அவன் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஸோ ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் பீப்புள். மற்றவங்களாம் அவங்களோட பாவர்ட்டியை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இவன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ், பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.